ஐயோ ரொம்ப பிரச்சனையா இருக்குண்ணே. இதை விட எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? எல்லாரும் அவன் தான் பிரச்சனையே. அவனுக்கு அவன் வேலை செய்யறான் செய்யல. உன் வேலை என்ன? நீ வாக்கு செலுத்தத்துல போ, கூட படிச்சவனை சேர்த்துக்க, இல்ல தங்கச்சியை சேர்த்துக்க, அம்மாவை சேர்த்துக்க. தங்கச்சி கல்யாணம் முடிச்சு போயிருச்சு, யாரோ மனைவி இருந்தா மனைவி, இல்ல யாரோ ஒருத்தர் தெருவில் பக்கத்து வீட்டுக்காரு உட்கார்ந்து பேசி. நீ ரோட்ல கூட்டா அப்புறம் போடு, வீட்டுக்குள்ள போடு, வீட்டுல போடு, தெருவா போ, பேசு. தேநீர் குடிக்க போற இடத்துல பேசானே, என்னென்ன போன தடவை யாருக்குன்னு வாக்கு செலுத்தினீங்க? அப்படியாண்ணே, அப்படியா, என்னென்ன எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கானே? ஏப்பா பெரிய பிரச்சனைப்பா அப்படின்பா. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னு அவனுக்கு அப்பதான் யோசிக்க ஆரம்பிப்பான். அதுதான் நீ மக்களுக்கான பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான காரணத்தை நீ சிந்திக்க தொடங்கி விட்டால் அன்றிருந்தான்னா நீ வாழ தொடங்குகிறாய்ங்கிறான். நீ அன்னைக்குதான் வாழவே ஆரம்பிக்கிற. நீ அப்ப நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலை சாதாரண வேலையில் ஒரு கட்சி, அந்த கட்சியில நாம இளைஞர் பாசல் இருக்கோம், மாணவர் பாசல் இருக்கோம், இல்ல குருதி கொடையில் இருக்கோம், சுற்றுச்சூழல் இருக்கோம். அது இல்ல, ஒரு தேசியனத்தின் விடுதலை. அந்த அரசியல் படையில் நான் மிகச்சிறந்த தளபதியாக இருக்கிறேன் என்கிற பெருமிதம் திமிரு. பல பேர் என்னிடத்த சொல்றாங்க, ஒரு தமிழ்ல பேசிட்டா நீங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. இந்த நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது, ஆனால் ஆகச்சிறந்த 2 படையை வைத்திருக்குது, 3 படை. ஒன்று சுற்றுச்சூழல், குருதி கொடை, கையூட்டு ஊழல் ஒழிப்பு. இது 2ஐயும் படைப்பிரிவா வச்சிருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான். சூழலை பற்றி கவலைப்பட, மரக்கண்டுகளை நட, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும் என்றால் அங்கு போய் போராட்ட களத்தில் நின்று அதை தடுக்க, குருதி கொடை கொடுக்கும் தமிழர் படை என்று பல லட்சக்கணக்கான அழகு யூனிட் ரத்தத்தை கொடுத்து, சாதியை ஏற்றதாலும் கற்ற சமத்துவம் எங்க நடக்குது? குருதி கொடுக்கறதுல தான் இருக்குது. ஏன்னா மருத்துவமனையில படுத்துக்கிட்டு அந்த ரத்தம் எந்த சாதிக்கிற பேர் ரத்தம் சாமி, அதை பார்த்து ஏன் சாதியா இருந்தா ஏத்துங்கன்னு எவனும் சொல்றதில்லை. எதே சட்னி ஏத்தி காப்பாத்துங்கன்னு தான் சொல்லுவான். அதனாலதான் அதை நாங்க செய்யறோம். ஏன்னா சாதிக்கு ரத்த வெறி உண்டு, ரத்தத்துக்கு சாதி வெறி கிடையாது. அதனாலதான் நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறோம், நாங்க சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்கிறவனோட பழகவே மாட்டோம். எங்களுக்கு சாதி தீண்டாமை கிடையாது, சாதியே தீண்டாம தான். புரியுது? ஆனவ கொலை பண்ணிடுறான். நான் போய் சொன்னேன், ஏய் சாதிக்கு கொலை பண்ணாதரா, சாதிய கொலை பண்றா, தயவு செய்து சாதியை கொலை பண்ணுங்கடா. அற்ப சாதி மதத்தை கூட கடக்க முடியாத நீ எதையும் கடந்து போய் வெல்ல முடியாது, எந்த இலக்கையும் தொட முடியாது. இந்த தமிழ் சமூகம் தாழ்ந்து விழுந்ததுக்கு பெரிய 2 வில்லன் இருக்கான, பெரிய 2 காரணம் இதுதான். இது 2 தான். அததான் தன்னின பகைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. தன்னைத்தானே தாழ்த்தி வீழ்த்துவது, அதை என்னரும் தம்பி தங்கைகள் கடந்து வரணும். அது அழுக்கு, அதை அப்படியே தூக்கிட்டே அலையக்கூடாது. அது சிந்தனையில் படிஞ்சிருக்கிற அழுக்கு அது.